ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இது கோவை ஹோம் குக்கிங். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் வந்து இப்போ வந்து டெய்லியுமே லைவ் வந்துட்ருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது என்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் லைவ் வாங்க, பேசலாம். நேரடியாக லைவில் பேசலாம். நானும் நீங்கள்லாம் வந்து பேசுவீங்கன்னு ஆர்வமாக தான் லைவ் போடுறேன். அதிகமாக வர்றதில்லை. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா வந்து லைவ் வாங்க, பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து எந்திரிச்சோடனே டீ வச்சிட்டேங்க. அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு நானும் பெல்லாவும் டீ குடிக்கிறோம். டீ பெல்லா குடிக்காது, ஆனால் பிஸ்கட் சாப்பிடுவா. அவளுக்கு ஆசைப்படுறதுக்காக ஒரு அரை பிஸ்கட் கொடுப்பேன், ரொம்ப கொடுக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ கொடுத்துட்ருக்கேன். நான் டீ குடிச்சிட்டு தான் நீ அடுத்த வேலை பார்க்கணும். பாருங்கள், இப்போ காலையில் எங்கள் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மார்னிங் இப்போ நேரத்தில் எந்திரிச்சோடனே பாத்திரமெல்லாம் எல்லாம் கழுகி விளக்கி அடுப்பெல்லாம் தொடச்சி எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. இனி வந்து தோசை சுடுறது தான் பாக்கி. அது இன்னி கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்து தான் தோசை சுடணும். இதுதான் எங்கள் கிச்சன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்களோட கிச்சன் வந்து நல்லா நீட்டாக வச்சுருக்கறனா நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னோடய கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பாருங்கள், நான் குளிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல வந்து பெல்லாவுக்கு வந்து உடம்பெல்லாம் தொடச்சி கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் குளிக்கிறதுக்கு போவேன். எனக்கு வந்து தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். அது காயறதுக்குள்ளே பெல்லாவுக்கு எல்லாம் தொடச்சி விட்டு நம்ம போய் குளிச்சிக்கலான்னு சொல்லி தொடச்சிட்ருக்குறேன். நம்ம வீட்டில் அதுவும் ஒரு குழந்த மாதிரி தாங்க. நம்ம என் கூடையே இருக்கிறதுனால ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து கூட வந்து படுத்துருக்கோம். அதனால் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்குவேன். நான் இப்படி தான் டெய்லியுமே வந்து பெல்லாவுக்கு க்ளீன் பண்ணுவேன். நான் அப்படியே குழந்த மாதிரி படுத்துருக்குது பாருங்கள். எந்த ஒரு இதுவும் பண்ணாது. ரொம்ப அமைதியாக ரொம்ப இதாக இருக்கும். ஒரு நேரம் தான் சேட்டை பண்ணுவாள். எங்கள் வீட்டு செல்ல குட்டி அது. அவ்வளோதாங்க. இதே மாதிரி டெய்லியும் தொடச்சி விட்டுருவேன். தொடச்சி விட்டுட்டு இனி நான் போய் குளிக்க வேண்டியதாங்க. குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும். அவ்வளோதாங்க. நான் போயிட்டு குளிச்சுட்டும் வந்தாச்சுங்க. பாருங்கள், நான் குளிச்சுட்டு வரலும் பாத்ரூம்கிட்டேயே வெயிட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வர பாருங்கள். குளிச்சுட்டு வந்துட்டு இனி சாமி கும்பிட போகிறேன். டெய்லியுமே பூ வாங்கி போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு இல்லை. நமக்கு வந்து மனசுக்குள்ளே நிம்மதியாக சாமி கும்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் சும்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு திண்ணீர் வச்சுட்டு வந்துடுவேங்க. அவ்வளோதான். ஏதாவது விசேஷம் போக்குவரத்து அப்படின்னா மட்டும் பூ வாங்கிட்டு வந்து போட்டு எல்லாம் பண்ணி கும்பிடுவேன். அவ்வளோதான். சாமி கும்பிட்டாச்சு. இன்னி போய் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாம். அதாவது தோசை மாவு இருக்குது. தோசை ஊற்ற போகிறேன். தோசை ஊற்றி அம்மாவுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டேங்க. இடையில இதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல. இன்ஜெக்ஷன் போடுறது காலையில் எழுந்திரிச்சோன்னே அம்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் தோசை சுட்டு தருவேன். அம்மாவுக்கு இப்போ தோசை சுட்டு கொடுத்துட்டு தான் இப்போ எனக்கு தோசை சுட்டு எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். லைவுக்கு வாங்க, பேசலாம் கண்டிப்பாக. மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.